காலையில் 7 மணிக்கெல்லாம் சுட சுட பொரிச்ச பரோட்டா மட்டன் சுக்கா இந்த ஸ்பாட்டில் ரொம்ப ஃபேமஸ்னு ஹைப் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை சாப்பிட்றதுக்காக மதுரையில் இருந்து 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இருக்க காவண்ணா பொரிச்ச பரோட்டா கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம விசிட்டை போட்டிருக்கோம். இந்த ஸ்பாட்டில் பரோட்டா ரெடி, சுக்கா ரெடி எப்படி நமக்கு தெரியும்னா, இந்த கடை வாசலில் இலை இருந்துச்சு அப்படின்னா கடை ஓப்பன், இலை இல்லை அப்படின்னா கடை க்ளோஸ்டு. சொந்தக்காரெல்லாம் சொல்லி ஃபோன் நம்பர் வர சொல்லிடு. நல்லா தரையில் பாயை விரித்து உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனிங்க. ஒரு சைடு விறகடுப்பில் கொதிக்கிற அந்த மட்டன் சுக்கா மனம் அப்படியே ஆளை இழுக்குதுங்க. ஒரு சைடு கடலில் மிதக்கிற புரோட்டாவை பார்க்கும்போது அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குங்க. இவங்க கொடுத்த ஹைப்புக்கு இந்த மட்டன் சுக்காவும் இந்த புரோட்டாவும் ஒருத்தான்றதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதோ இதுக்காக தான் வெயிட் பண்ணோம். பாய் இலையை போட ஆரம்பிச்சிட்டாரு. இலையை நல்லா தண்ணியை தெளித்து சுத்தமாகிட்டு ஹைப்பு கொடுத்த இந்த புரோட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நேரம் வந்துருச்சுங்க. கல்லிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து உடைக்கிறாங்க. அப்படியே முறுக்கு மாதிரி உடையுதுங்க. அந்த புரோட்டா மேலே அப்படி அந்த சால்னாவை ஊற்றுறாங்க பாருங்கள். அப்படியே அந்த சால்னா அப்படியே ஊறும் போது புரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே மாதிரி மட்டன் சுக்காவும் சாஃப்டாக இருக்குங்க. அந்த கூட கொடுக்குற சால்னாவோ அந்த புரோட்டாவை வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே சொல்கிறேன், கொடுத்த ஹைப்புக்கு ஒருத்துங்க. சுக்கா வந்து புரோட்டாவோட அந்த குஸ்காவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. மட்டன் பிரியாணி சாப்பிட்ட ஃபீலாக இருக்குங்க. என்ன எடுக்கிற வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன், அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி அண்ணன் பெருமையா சொல்லுவேன். ஸோ நீங்களும் நெத்தம்பக்கம் போனீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.